ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாகவே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இந்த இப்போதான் புதிய நியூ இயர் சர்வீஸ் அட்டன் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு மாதம் கடந்து போயிடுச்சு. இந்த மாதத்தையும் ஆண்டவர் அற்புதமாய் நம்மை நடக்க பண்ணுவார். ஆமென். அவரே இதுவரைக்கும் நம்மை நடத்தியிருக்கிறார், இனி மேலும் அவர் நம்மை நடத்துவார். சரி, 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 9வது அதிகாரத்தில் 23வது வசனமும் 24வது வசனமும் வாசிப்போம். சாமுவேலோட சாப்பிட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வாசித்த இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது, இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. இது உனக்கென்று வைக்கப்பட்டது. ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் பேசின ஒரு நல்ல வார்த்தை, இது உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்காகவே காத்திருக்கும். அது வேறு ஒருவருக்காக கொடுக்கிற பழக்கம் நம்முடைய ஆண்டவர்கிட்ட கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சவுல் அவனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருந்தார். நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்களே தெரியல. நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு அனுமதிக்கிற எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். குறைகள் ஒன்றுமில்லை. தேவன் நேர்த்தியாய் நம்மை நடத்துவதற்கு அவரே நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கழுதை தொலைஞ்சு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அல்லேலூயா. கழுதைய தொலைஞ்சு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ சவுலுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் என்ன செய்கிறார்னா, அந்த திட்டத்திற்கு நேராகவே நம்மை நடத்துகிறார். அப்போ அவனுடைய வாழ்க்கையில ஒரு இழப்பு, ஒரு தேவை, ஒரு பிரச்சனை அவனை சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னால், அடுத்த கட்டமாக அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் புதிதாய் துவங்க போகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த 9வது அதிகாரத்திலேயே 15, 16 ஆகிய வசனங்களை நம்ம இப்ப வாசிக்க போகிறோம். சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டான் ஆகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் யாரு கர்த்தர் அனுப்புறார். இந்த இப்போ இந்த கழுதை தொலைஞ்சு போச்சு இல்ல, தகப்பனுடைய கழுதை தொலைஞ்சு போச்சு இல்ல, அதுக்கு காரணம் யார்? இப்போ கர்த்தர் அந்த பாதையில அதை தொலைந்து போக வைக்கல, அது என்ன செஞ்சிருக்கார்? மறைத்து வைத்திருக்கிறார். அது எங்கேயோ இருக்கு, அது இல்லாம போகல, அது இருக்கு. ஆனா நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, எதுக்காக அதை மறைத்து வைத்தார்? கர்த்தர் அவன் அந்த திட்டத்திற்கு நேராக அவனை என்ன செய்கிறார்? நடத்துகிறார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்கன்னு தெரியல. உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சில பிரச்சனைகள், சில தேவைகள், சில இழப்புகள், சில காரியங்களை தொலைத்து போட்டோமோ என்று சொல்லி நம்ம அங்கலாய்ப்போடு கூட இருக்கும்போது, ஆண்டவர் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய இந்த நாள்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்த்தர் அவருடைய திட்டத்திற்கு நேராக என்னை கொண்டு போயிட்டு இருக்கார். எத்தனை பேர் அப்படி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஆமேனா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்திலே அன்பு கூறுகிற உங்களுடைய வாழ்க்கையில தீமையை தேவன் அனுமதிக்கிறவர் அல்ல, அதை நன்மைக்கு எதுவாகவே ஆண்டவர் நடத்துகிறாராம். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல இப்போ சவுலுடைய தகப்பனுடைய கழுதை தொலைஞ்சு போச்சு. அந்த கழுதையை தேடி வருகிற சவுலை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு,
பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்திற்கு அனுப்புவேன், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக. ஒரு நாளைக்கு முன்னாடி கர்த்தர் வந்து சொல்றார். ஒரு நாளைக்கு முன்னாடி சாமுவேல் கிட்ட கர்த்தர் தெளிவா இந்த விஷயத்தை சொல்றார். வருவான், இந்த பேருடையவன் வருவான், அவனை நீ என்ன செய்யணும்? ராஜாவாய் அபிஷேகம் பண்ணணும், அதிபதியாய் அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை, கவனிங்க, ஆண்டவர் நம்மை குறித்து ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறான்னு சொன்ன இல்லையா? அதுதான் இந்த வசனத்துல இப்ப நம்ம வாசிக்கிறோம். அவன் எதுக்காக அபிஷேகம் பண்ணப்படணும், எதுக்காக இந்த திட்டத்திற்கு நேராக கர்த்தர் அவனை கொண்டு வருகிறார் என்று சொன்னால், தன்னுடைய என் ஜனமாகிய ஜனத்தின் பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். அப்போ நாம பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நம்ம வளர்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்மை ஆண்டவர் அந்த பாதையில எங்கேயாவது கொண்டு போறான்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கு. திட்டம் இல்லாம எங்கேயும் நம்மளை எதையும் செய்ய வைக்கிறதே இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை அந்த திட்டத்திற்கு நேராகவே நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அனுமதிக்கிற நெருக்கம் நாம் இன்னும் அவர் கிட்டி சேருவதற்காகவே. ஆமெனா? ஒரு நாள் அந்த நெருக்கத்துல நீங்க மாண்டு போவதில்லை. நிறைய பேருக்கு இது புரிந்து கொள்ளாததுனாலதான் நம்ம நிறைய என்ன செய்யறோம்? திசை மாறி போகிறோம், பின்மாற்றத்துக்குள்ள போகிறோம். நல்ல புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற, அன்பு வைத்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் கெட்டு போக ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே கூட்டிட்டு வருவார் பாருங்க. அந்த நெருக்கத்திலேயே உன்னை கூட்டிட்டு வருவார். அந்த நெருக்கம் எதுக்குன்னா அடுத்தது தேவனிடத்திலே நெருங்குவதற்காக, அடுத்தது உன்னை ஆண்டவர் வேறு ஒரு திட்டத்திற்கு நேராக உன்னை பயன்படுத்துவதற்காகவே ஆண்டவர் அந்த பாதையில நம்மை நடத்துகிறார். சங்கீதம் 104வது சங்கீதம் 28வது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நன்மையால் திருப்தியாகும், உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதை அது உனக்குரிய நேரத்தில் சரியாய் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அது முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை, உனக்கு எப்ப கொடுக்கணும்னு ஆண்டவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் சரியாய் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாள் நம்மை குறைவாய் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. தேவன் சரியாய் நம்மை நடத்தி கொண்டு போகிறார் என்பதை விசுவாச மக்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அது உனக்குரியது, உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, அது உனக்கு தான் வந்து சேரும். ஆமேனா? அப்போ இப்போ அது அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஆண்டவர் எடுத்து ரெடியா வச்சிருக்காரு. ஒருவேளை நம்மை பக்குவப்படுத்தி நம்மை அந்த திட்டத்திற்குள் கொண்டு வருகிற வரைக்கும் என்ன செய்கிறான்னா அது நம்முடைய கைக்கு வராது. நமக்கு என்ன விருப்பம்னா அது உடனே கிடைச்சிடணும், அது உடனே பெற்றுக்கொள்ளணும், உடனே நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை அனுபவிக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த திட்டத்திற்கு நேராக உன்னை முதல்ல நடத்துவார். அந்த நெருக்கத்தை கொடுத்து உன்னை நடத்தி கொண்டு வருவார் பாருங்க. எந்த பக்கமும் திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை வருது பாருங்க, அப்பதான் உன்னை என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். இல்லைன்னா நாம் என்ன செய்வோம்னா நம்ம பக்கத்துல இருக்க எங்கேயாவது ஒரு வழியை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் எல்லா பக்கமும் அடைச்சிருவார் கர்த்தர். சில நேரங்கள்ல நீ எந்த பக்கமும் திரும்ப முடியாது, இந்த பாதையில தான் வந்தாகணும். அது எதுக்காக ஆண்டவர் அப்படி நடத்துறார்னா தன்னுடைய திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தைக்கு நேரா உன்னை நடத்துகிறார். வழிகள் அடைக்கப்பட்டுச்சுன்னா சந்தோஷப்படுங்க. கரங்கள் வைத்து சொல்லுங்களேன். யாரு உங்களுக்கு உதவி செய்ய முன் வரலன்னா சந்தோஷப்படுங்க, கர்த்தர் ரெடி ஆயிருக்காருன்னு அர்த்தம். ஆமென். யாராகிலும் வந்துட்டாங்கன்னா இன்னும் தேவ திட்டத்துக்குள்ள நீங்க என்ன செய்யல, வரல. மற்றவங்க உதவி செய்யறதுக்கு வந்துட்டாங்கன்னா இன்னும் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கல. நீங்களும் மற்றவர்களை பார்க்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இன்னும் தேவனுடைய திட்டத்துக்குள்ள வரல. இப்ப கர்த்தர் என்ன செய்யறான்னா எல்லா பக்கமும் அவன் கடந்து வருகிற ஒவ்வொரு தேசங்களை கடந்து வருகிறான், தேடிட்டே வருகிறான். ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல பாருங்க. அப்ப ஆண்டவர் புரிந்து கொள்ளுங்க, அப்ப ஆண்டவர் ஏதோ நடத்திட்டே வராரு. என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர்றதற்காகவே இவ்வளோ நேரத்தை என்ன செய்யறார், இவ்வளோ தூரத்தை கடந்து வர பண்ணி கொண்டே வருகிறார். யாக்கோபின் நிருபத்துல 1 அதிகாரம் 17வது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். எந்த ஒரு நன்மையும் எங்கிருந்து வருது? அது பரத்திலிருந்து தான் வருது.
கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்கள் மேல் அதிகாரமுடையவரும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறவரும் தேவனாகிய கர்த்தர். அது பரலோகத்துல தான் சாங்ஷன் ஆகணும். சில நேரங்கள் அங்கே இங்கே நம்ம சுத்தி சுத்தி பார்க்கிறோம் பாருங்க, அதெல்லாம் உனக்கு நன்மை அல்ல. நன்மை எல்லாமே பரத்திலிருந்து தான் வரும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாரொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. மனுஷன் என்ன பண்ணுவான்னா, நான் வெயிட் பண்ணுங்க, அது என்ன செஞ்சுட்டேன், நீங்க வராதனால இவங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன் அப்படின்னுவான். கர்த்தர் மாறுகிறவர் அல்ல. உனக்குரியது உனக்கு மட்டும்தான் வச்சிருப்பார். அது உனக்காகவே காத்திருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அது உனக்கு கொடுத்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினால அது உனக்கு உண்டானது. எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு காத்திருக்கும்? ஆமென். வேறு ஒருவனுக்கு கொடுத்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நாம நல்ல புரிந்து கொள்ளுங்க. அவருடைய திட்டத்திற்கு நேராக நடத்தப்படுகிற நீங்களும் நானும், ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் என்று ஒப்பு கொடுத்து கடந்து போகணும். ஒருவேளை அது சவுலுக்கு அது புரியாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இதை புரிய வச்சு நடத்துகிறார், சொல்லி கொடுத்து நடத்துகிறார். அவங்களுக்கெல்லாம் சொல்லாம நடத்தினாருங்க. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி தரல. ஆனா கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். புரிந்தவங்க மாத்திரம் தான் அல்லேலூயா சொல்லுவாங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து, கவலைப்படாதப்பா, நான் இந்த பாதையிலெல்லாம் நம்முடைய முற்பிதாக்களை நடத்தினேன், இனியும் நான் உங்களை நடத்துவேன் என்று ஆண்டவர் நமக்கு தைரியப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் 49வது அதிகாரம் 28வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரத்தார் ஆசீர்வதிக்கையில் சொன்னது, அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் அவனவனுக்கு சொல்லி அவனை ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. கவனிங்க, 12 பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களுக்கு யாருக்கு என்ன ஆசீர்வாதம் சொல்லணுமோ அதை சொல்லி அவன் அந்த யாக்கோபு என்ன செய்த, பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் புரிந்து கொள்ளுங்க, அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ரெடியா வச்சிருக்கிறார். அப்ப நம்ம மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது, கோபப்படுறது, அவங்கள மேல வருத்தப்படுகிற அவசியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடாது. ஆமென். எனக்குரிய நன்மையை என் தகப்பன் எனக்கு வைத்திருக்கிறார். ஆமெனா. நம்முடைய குடும்ப உறவுகள்ல ஆண்டவர் ஒரு இல்ல, நம்முடைய நண்பர்களாகட்டும், சபையாராகட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மனதில் நீங்க புரிந்து கொள்ளுங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா கர்த்தர் அவங்கள வச்சிருக்கிறார். இந்த சூழ்நிலையில கர்த்தர் அவங்களுக்கு என்ன வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். எந்த ஒரு கோபம், எந்த ஒரு எரிச்சல், எந்த ஒரு பொறாமை என் தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நம்ம புரிந்து கொள்ளுங்க, அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க கொடுத்து யாரும் வாழல. கரெக்டா? இதுதான் உண்மை. கர்த்தர் தான் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தான் அவங்களுக்கு அந்த வீட்டை கொடுத்தார், கர்த்தர் தான் பைக்கை கொடுத்தார், கர்த்தர் தான் காரை கொடுத்தார், கர்த்தர் தான் அந்த வாழ்க்கையை கொடுத்தார். அதை தாண்டி இன்னொரு விஷயத்த சொல்றேன், கர்த்தர் தான் எனக்கு கணவனை கொடுத்தார், கர்த்தர் தான் இந்த மனைவியை கொடுத்தார். சில பிள்ளைகளுக்கு கூட ஒரு எண்ணம் வரும், நான் வேற ஒருத்தரோட வயிற்றுல பிறந்திருந்தா நான் இந்நேரம் அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன். உனக்குரியதை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கோபம் வரும்போது சொல்லுவாங்க பிள்ளைங்க, நமக்கு நினைப்போம் அப்படியெல்லாம், அங்க பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படியெல்லாம் நீ இருந்திருக்க மாட்ட, இங்க பிறந்ததுனால தான் நீ நல்லா இருக்கிற. கர்த்தர் உனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே கர்த்தர் உன்னை நேர்த்தியாய் நடத்துவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்பர் போட்டு அழைப்பாங்க. நம்முடைய கர்த்தர் மட்டும்தான் பெயர் சொல்லி அழைக்கிறவர். நமக்கு ஒவ்வொரு இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனையும் எல்லாருடைய பெயரையும் அறிந்திருக்கிற ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு ஒருவர் மாத்திரமே. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மை உண்டு. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்குது. எனக்குன்னு கர்த்தர் எனக்கென்று சில ஆசீர்வாதங்களை, நன்மைகளை வைத்திருக்கிறார். நான் அதை சுதந்திரிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். என்னை கொண்டுதான் சில காரியத்தை கர்த்தர் செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறார். என்னை கொண்டுதான் இவங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். உங்களுக்கும் இந்த பாருங்க, நான் உதாரணத்துக்கு சொன்ன, எனக்கும் இந்த ஊழியத்துக்கு எந்த சம்பந்தமும்
கிடையாது. எதுக்காக ஆண்டவர் ஏன் இந்த பாதையில எல்லாம் நடத்தினாரு, எதுக்கு இந்த சூழ்நிலைகளை கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி எதுவுமே அன்னைக்கு எனக்கு எதுவுமே புரியல. ஆனா நடத்தின பாதைகள் எல்லாம் நன்மைக்காகவே. அன்னைக்கு ஒரு வெறுப்பா இருந்தது, கசப்பா இருந்தது, வேதனையா இருந்தது, என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. ஆனா இன்னைக்கு காலங்கள் கடந்து வரும் பொழுது, கர்த்தர் நடத்துகிற பாதையில நடக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் இப்ப புரியுது, எல்லாவற்றையும் நன்மைக்காகவே நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்மை விட்டு போகும்போது ஒரு பெரிய ஒரு வருத்தமா இருக்கும். கர்த்தர் இப்ப சமீப நாட்களில் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னா, நீ எதுக்கு அதை அந்த விஷயத்தை பார்த்து யோசனை பண்ணிட்டு இருக்க, நான் என்ன செய்யணுமோ அதை சரியா செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒன்றும் தவறு செய்கிறவர் அல்ல. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, யோவேல் 2:26, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். என் ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாயில துதி எப்பொழுது இருக்கணும். துதி நம்மை விட்டு விலகாது இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயமா இருக்கும். அல்லேலூயா. முறுமுறுப்பு நமக்கு தேவையில்லைங்க, கோபம் வைராகியம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் எனக்கான நன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதிசயமா நடத்துறதுக்கும் ஆசீர்வாதமா நடத்துறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு கொரோனா வந்துச்சு? உண்மை சொல்லுங்களேன். கொரோனா யாருக்கெல்லாம் வந்துச்சு? எனக்கு வந்துச்சு. ஆனா அது எனக்கே தெரியாது. கவனிங்க, கொரோனாவே வராம நடத்தப்பட்டவர்கள் ஆசீர்வாதமாய் நடத்தப்பட்டார்கள். கொரோனா வந்து நடத்தப்பட்டவர்கள் அதிசயமாய் நடத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா வந்தவன்லாம் நிறைய பேர் செத்து போனா, நிறைய பேர் காணாம போயிட்டான். எனக்கே தெரியாது. இப்போ என் மேல இருக்கிற ஒரு அபிஷேகத்தினுடைய அன்பை நான் நேற்றைய தினத்துல நான் யோசிக்கும் போது தான், அப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நிறைய பேருக்கு வீட்டுங்களுக்கெல்லாம் போய் போய் திருவிருந்து கொடுத்துருக்கிறேன். அப்ப அந்த கொரோனா பாஸ் ஆயிருக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம மேல தேவன் வச்சிருக்கிற திட்டம் மகா பெரியது. அந்த கிருமிக்கு பலன் இல்லாம போனதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, தேவன் என்னை கொண்டு இன்னும் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய திட்டம் வச்சிருக்கிறார். அதை செக் பண்ணிட்டு சொன்னாங்க, கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா அதுக்கான எந்த அறிகுறியும் நம்ம கிட்ட கிடையாது. அல்லேலூயா. அப்ப அதிசயமாய் நடத்தி வந்தவங்க எல்லாம் கரங்கள் ஊத்தி ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆசீர்வாதமா நடத்துறவங்க எல்லாம் ஒரு இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மை அதிசயமாய் தேவன் நடத்துகிறார் என்று சொன்னா, சில பிரச்சனைகளோட போனா அது அதிசயம். அப்படியே வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம ஆசீர்வாதமா அப்படி நிம்மதியா போயிட்டு இருந்தா அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்மளை ஆசீர்வாதமாவே மட்டும் நடத்த மாட்டார், அதிசயமாவும் நடத்துவார். அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், சூழ்நிலைகள் வரும். நம்ம எல்லாம் விரும்புறது என்ன? என்னை ஆசீர்வாதமாவே நடத்துங்க அப்படின்னு. நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை, அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? யோபின் புஸ்தகம் 23வது அதிகாரம், யோபின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம். எனக்கு குறித்திருக்கிறதை, எனக்கு இப்ப இந்த பாடுகளின் வழியாக போகணும்னு கர்த்தர் குறித்திருந்தால், யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, இவ்வளோ பிரச்சனைக்கு உன் நடுவில் நடத்திட்டு போறாருன்னா, தேவன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் இருக்கான். உங்களோட பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிடல, இன்னும் இருக்கு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தாவீதுடைய வாழ்க்கையில அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவன் மரணமடையும் நாள் மட்டும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் சூழ்ந்து கொண்டே இருந்தது. ஆனா ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. ஒரு நாளும் கைவிடவே இல்லை. அதிசயமாய் அவனை நடத்தி கொண்டே வருகிறார், அதிசயமாய் நடத்தி கொண்டே வருகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எனக்கு குறித்ததை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாமும் என்ன ஜெபம் பண்ணிடணும்? ஆண்டவரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுங்க, பலனையும் கிருபையும் மாத்திரம் என்னை விட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, விலக்காதீங்க. அல்லேலூயா.
அந்த கிருபையை மாத்திரம் எனக்கு நீங்க கொடுங்க, பலனை மாத்திரம் கொடுங்க. அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் சாட்சியாய் நிற்க மாத்திரம் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கேட்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இதோ என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரத்தை, என் சுதந்திரத்தை அனைவரையும் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, கர்த்தர் எனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதை ஒருத்தனும் தொட முடியாது. ஆமெனா? எனக்குரிய நன்மைகள், எனக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். என்னை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தரே என்னை நடத்துகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரே எனக்கு ஆதரவாய் இருந்து என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். சரி, சில காரியங்களை சில மனிதர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்குரிய பாதையில அவர்களுக்குரிய நன்மைகளை எப்படியெல்லாம் கொடுத்து நடத்தினார் என்பதை ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து வெளியே நடத்தி கொண்டு வருகிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர்களை தேவனாகிய கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிற பாதைகளில் எல்லாம் அவர்களை அற்புதமாய் அதிசயமாகவே நடத்தி கொண்டு வந்தார். அவர்களுடைய வாழ்க்கையில குறைவில்லாமல் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். குறைவில்லாமல் நடத்தினார். தேவைகளை எல்லாம் சந்தித்தார். அற்புதங்களை செய்து அவர்களை வழி நடத்தி வந்தார். வனாந்திர பாதை தண்டனைக்குரியதல்ல, அது அவர்களுக்கு ஆசீர்வாதத்திற்குரியது. அல்லேலூயா. சில நேரங்களில் அதான் நான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களாகட்டும், நஷ்டங்களாகட்டும், இழப்புகளாகட்டும், துன்பங்களாகட்டும், வியாதிகள், பலவீனங்களாகட்டும், இந்த பாதையில கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்று சொன்னால் அது தீமைக்கானதல்ல, அது அதிசயமாய் நடத்த போகிற அற்புதமான வழிகளிலே என்னுடைய கண்களே பார்த்து கவனித்து நடக்க போகிற பாதைகள். ஆமென். அல்லேலூயா. நீங்க பாருங்க, கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அந்த இடம் தான் நமக்கு ஆசீர்வாதம். வனாந்திரத்துல கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்னா அவங்களோடு கூடவே இருந்து அவங்கள நடத்திட்டு வந்தார். அப்போ எது அவங்களுக்கு எந்த மகிழ்ச்சி? வனாந்திரத்துல உன்னை விட்டுட்டு தனியா ஓடுற ஆண்டவரை நீ ஆராதிக்கல. உன்னை மட்டும் தனியா விட்டுட்டு போற ஆண்டவர் நீ ஆராதிக்கல. சிங்க கபிக்குள்ளே ஆனாலும் சரி, அக்கினிக்குள்ளே ஆனாலும் சரி, விட்டுட்டு ஓடுகிற தெய்வத்தை ஆராதிக்கல. உன்னோடு கூட நின்று உன்னை பாதுகாத்து உன்னை வழி நடத்துகிற தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? அந்த சூழ்நிலையில நம்மளை விட்டுட்டு போகலைங்க. அந்த வனாந்திரத்துல காலையில மன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கொடுத்திருக்கிறார். வேர்வையே வராத அளவுக்கு நடத்திருக்கிறாருன்னா பாத்துக்கங்களேன். கஷ்டமே இல்லாத அளவுக்கு அவங்களை நடத்தி இருக்கிறாருன்னா பாத்துங்களேன். என்னன்னா, எங்கெல்லாம் உங்களுக்குள்ள முறுமுறுப்பு வந்துச்சோ, எங்கெல்லாம் அவங்களுடைய சுயம் வேலை செஞ்சதோ, அவர்கள் எல்லாம் செத்து போனார்கள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. எங்கெல்லாம் அவங்க அவசரப்பட்டாங்களோ, எங்கெல்லாம் முறுமுறுத்தாங்களோ, எங்கெல்லாம் தேவனை கோபப்படுத்தினார்களோ, யாரும் அந்த ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாய் வரவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நடக்கிறது எல்லாம் நன்மைக்காகவே. ஆமென். உடைய வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து என்னோட சொல்லுங்க பாப்பலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பே. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை.
இயேசுவால் கூடாததேதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததேதுவும் இல்லை. அல்லேலூயா. அவரால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் அந்த செங்கடலுக்கு முன்பாக நடத்தி கொண்டு வருகிறார். கவனிச்சு பார்த்து கொள்ளுங்க. பின்னாடி பார்வோனுடைய சேனை துரத்திட்டு வருது. அவங்க எந்த பக்கமும் இப்ப என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஏன் அவர்களை பெலிஸ்தியர் தேசத்தின் வழியாக கர்த்தர் கூட்டிட்டு வரலன்னா, அவங்க யுத்தத்திற்கு பழக்குவிக்கப்படாதவர்கள். அவர்கள் யுத்தம் செய்ய அவர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு என்ன செய்ய தெரியாது. ஆகையினால சில நேரங்களில் நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஏன்டா நம்மளை இவ்வளவு தூரத்தை கஷ்டப்பட்டு கொண்டு வர்றாருன்னா, ஏன்னா உனக்கு என்ன தெரியுமோ, உன்னால என்ன கெப்பாசிட்டி, உன்னால எது தாங்க முடியுமோ அந்த பாதையில தான் கர்த்தர் உன்னை நடத்திட்டு வர்றாரு. தப்பு பண்ணவே இல்லை நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. தப்பா உன்னை நடத்தவே இல்லை. அந்த வழியா வந்தா நீ மனமடி வாயிடுவேன்னு தெரிஞ்சதுனால தான் கர்த்தர் அந்த வழியா கூட்டிட்டு வரல. ரெண்டாவது, நம்முடைய ஆண்டவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, உனக்குன்னு ஒரு பாதையை வச்சிருக்கிறார். உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். வேறொருவன் நடந்த பாதையில உன்னை நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. வேறொருவருக்காக வைக்கப்பட்டிருந்ததை உனக்கு கொடுக்கிறவர் அல்ல, எனக்குரியதை மாத்திரமே கர்த்தர் எனக்கு தருகிறவர். ஆமென். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 42வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறீங்களா? குருடரை அவர்களை அறியாத வழியிலே நடத்தி, நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, தெரியாத பாதையில. இப்போ அவர்களுக்குடைய குருடர் என்று சொல்லப்பட்டது அந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு கண்ணு தெரியும், ஆனா அவங்களுக்கு பாதை தெரியாது. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுதுன்னு தெரியல. அவங்களுக்கு கண்ணு தெரியுது, ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல. இப்போ செங்கடலுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அமைத்து வைத்திருக்கிற பாதை அவர்களுக்கு தெரியல. ஆகையினாலே குருடரை அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையமாக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு போறாரு, அந்த பாதையில கூட்டிட்டு போறாருன்னா தப்பா மட்டும் கூட்டிட்டே போக மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பாதையிலெல்லாம் நம்ம போனோம்னா அவருக்கு தெரியும். அவருக்கு உங்களை குறித்து உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, எல்லாம் அறிந்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அப்போ உனக்கு எந்த பாதையில நடத்தணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். 19வது வசனத்துல இதே அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? யார்? எல்லா ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தெரியல, ஆனா அந்த பாதையில அவங்களை நடத்துவதற்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரே அவர்களுக்கு துணையாக இருந்து நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தான் அவர் சொல்லுவாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 23:4 சொல்லும் போது என்ன சொல்றாரு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் அந்த வனாந்தர பாதையில கர்த்தரே அவர்களோடு கூட இருந்தார். ஆமென். இதுவரைக்கும் நீ போயிட்டு இருக்கிற இந்த பாதையிலும் கர்த்தர் தான் உன்னை நடத்திட்டு வர்றார். இனிமேலும் கர்த்தர் என்னை நடத்தணும்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு சொல்லுங்களேன். ஆண்டவர் உன்னை நடத்துவார், விடமாட்டார். ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் உன் வாழ்க்கையில வந்துச்சுன்னா கர்த்தர் அடுத்தது அவருடைய சித்தத்துக்குள்ள என்னை கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. என்னை கஷ்டப்படுத்திட்டாருன்னு இனிமே யாரும் சொல்லாதீங்க, என்னை உபத்திரவப்படுத்துறாருன்னு சொல்லாதீங்க. நீங்க புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை எனக்காக வச்சிருக்கிறார். அந்த அற்புதத்துக்கு நேராகவே ஆண்டவர் நடத்துறார். நல்ல கவனிங்க. இப்ப இதுக்கு முன்னாடி இந்த செங்கடல்ல உருவாக்கப்பட்ட பாதையில யாராவது நடந்தாங்களா? அது அவர்களுக்கென்று உருவாக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அது தன்னுடைய ஜனத்திற்காக கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாதை அது. இந்த கடல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கடல் பின்வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்த்திருக்கீங்களா? அதுல வண்டி கொண்டு போக முடியுமா? நடக்கதான் முடியுமா? அப்ப அவங்க நடந்திருக்கிறாங்கன்னா கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? பாதையை அமைச்சிருக்கிறாரு. அது ரெடியா இருக்கு. டைம் வரும்போது அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் அதை ஓபன் பண்ணார். சந்தோஷமா ஒரு சொல்லுங்களேன். உனக்கு ஒரு டைம் இருக்குமா?
உனக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நேரம் வரும்போது ஆண்டவருடைய கண்களுக்கு அதை திறந்து காண்பித்து அந்த பாதையில உன்னை அற்புதமாய் ஆண்டவர் நடத்த போகிறார். அல்லேலூயா. அது வரைக்கும் உனக்கு அது தெரியாது. அது வரைக்கும் உன்னுடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நேரம் வரும் பாருங்க, அற்புதமாய் தேவன் உனக்கு அதை திறந்து காண்பித்து நடமகனேன்னு சொல்லி கூட்டிட்டு வருவார். அந்த பாதையில வேறு ஒருவர் நடக்க தேவன் அனுமதிக்கிறவர் அல்ல. இப்ப அவங்க எல்லாம் பாருங்க, இந்த செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது ரதங்களோடு குதிரைகளோடு நிக்கிறாங்கல்ல. இப்ப அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இஸ்ரவேலுக்கு முன்னாடி ஓடி வந்து அதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கலாம், இறங்கி இருக்கலாம். இப்ப மேகஸ்தம்பம் இப்ப என்ன செஞ்சிருக்கு, பின்னாடி வந்து நின்று அவங்கள தடுத்து நிறுத்திருக்கு. அது என் பிள்ளைகளுக்காக உருவாக்கப்பட்ட பாதை, அதுல நீ கால் வைக்க கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? உனக்குரியதை வேறொருவன் வந்து சுதந்திரிக்க என் ஆண்டவர் அனுமதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. இனி வரும் காலங்களில் நம்முடைய விசுவாசமே நமக்கு ஜெயத்தை கொண்டு வர போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய விசுவாசமே நமக்கான நன்மைகளை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய விசுவாசத்துல நாம் பலவீனம் உள்ளவர்களாக இராதபடி நாம் தொடர்ந்து முன்னேறுவதற்குரிய சகல கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு தந்து நடத்த அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அது இந்த பாதையில வேற யாரும் போக முடியாது. அவருடைய பிள்ளைகள், அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான் போக முடியும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில 17 வயதுல அவனுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா, அந்த தரிசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 30 வயதுல அவனுடைய வாழ்க்கையில அது உயர்த்தப்படுகிற, அது நிறைவேறுகிற ஒரு காலங்கள் அவனுடைய வாழ்க்கையில வருகிறது. அது வரைக்கும் அவனை நடத்தின பாதைகள் எல்லாமே உபத்திரவங்கள், மேடு பள்ளமா தான் இருந்துச்சு. மேடு பள்ளமா தான் இருந்துச்சு. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 17 வயசுல தரிசனம் பார்க்க தெரிஞ்சது, அதுக்குரிய வியாக்கியானத்தை தெரியல. ஒருவேளை வியாக்கியானத்தை அன்னைக்கே தெரிஞ்சிருந்து தன்னுடைய சகோதரர்கள்ட்ட சொல்லியிருந்தான்னா அன்னைக்கே குழியில போட்டு மூடி இருப்பானுங்க. சில விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கிறது நமக்கு நல்லது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்களே தெரியல. எனக்கு அது புரியலன்னா அது நன்மைக்குன்னு நினைச்சுக்கணும். என்ன அந்த பாதையில ஆண்டவர் நடத்தல, எனக்கு அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கலன்னு அது நன்மைக்கு தான். ஆண்டவர் தீமைக்காக வைக்கவே இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, போர்த்திபார் வீட்டுல மேனேஜரை போல அங்க ஒரு பெரிய பதவியில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அடுத்த நாள் பார்த்தா சிறைச்சாலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். என்ன நடக்குதுன்னு அவன் வாழ்க்கையில என்ன செய்யல, புரியல. நமக்கு சில நேரங்கள் இப்படித்தானே இருக்கு. என்ன நடக்குதுடா நம்முடைய வாழ்க்கையில, எதுவுமே புரியல. ஒரு காரியத்தை மட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளணும். என்னன்னா, கர்த்தர் தீமைக்காக அல்ல, நன்மைக்கு எதுவாகவே என்னை நடத்தி கொண்டு போகிறார். எந்த இடத்திலையும் யோசேப்பு கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. தன்னுடைய வைராக்கியத்திலிருந்து அவன் ஒரு நாள் சோர்ந்து போகல. கர்த்தருக்காக அவன் வைராக்கியம் என்னன்னா, இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவில் உங்களுடைய விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீர்களோ அந்த அளவில் சீக்கிரத்தில் அந்த திட்டங்கள் நிறைவேற போகிறது. அல்லேலூயா. இடையில வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து தான் நம்ம சோர்ந்து போகிறோம். இடையில வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளை கண்டு நம்ம துவண்டு விடுகிறோம். சங்கீதம் 104வது சங்கீதத்துல 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, தண்ணீர் நின்றது, விலகி ஓடி விரைந்து போயிற்று, ஏறி பள்ளத்தாக்கில் இறங்கி, மலைகள்ல ஏறி பள்ளத்தாக்கில் இறங்கி நீர் ஏற்படுத்தின இடத்துல வந்து சென்றது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. உன் வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகள் இருந்துட்டே இருக்கும். ஆனா கர்த்தர் நியமித்த இடத்துல சரியா உன்னை கொண்டு வந்து நிறுத்திடுவார். புரிஞ்சவங்க மாத்திரம் தான் சொல்லுவாங்க. மேடு வரும், பள்ளம் வரும், உயர்வு வரும், தாழ்வு வரும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறி மாறி வந்தாலும் அவர் நியமித்த இடத்துல உன்னை கொண்டு வந்து பாதுகாப்பா நிறுத்துவார் பாருங்க. அதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. சந்தோஷம் வருதா என்னன்னே தெரியல. எவ்வளவு பெரிய நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் நடத்தின காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. ஒரு நாள் கதவு தட்டப்படுகிறது. யோசேப்பினுடைய வீட்டு முன்னாடி வந்து கதவு தட்டப்படுகிறது. என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியல. 41வது அதிகாரத்துல 14, 15, 16வது வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா,
நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு நாள் அழைப்பு வருகிறது, திடீர்னு ஒரு அழைப்பு வருகிறது. உனக்கு ஒரு அழைப்பு கொடுப்பதற்கு, உன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒருத்தனுடைய மண்டைக்குள்ள பசுக்களை ஓட விடுவார். தூங்க விடுறதில்லை. உனக்கான நன்மை வர்றதுக்காக அவனுக்கான ராஜாவுடைய தூக்கம் கெட்டு போய் இப்ப என்ன செய்யுதுன்னா, ஆண்டவர் அவனுக்கு ஏவுதல் கொடுத்து இப்ப அழைக்கப்படுறான். நமக்கு தெரியலல்ல, குறிக்கப்பட்ட காலங்கள் வரும்போது கர்த்தரே அந்த அழைப்பை கொடுத்து உன்னை வெளியே கொண்டு வருவார். அவன் யோசிச்சிருக்கவே மாட்டான். உனக்கு ஒரு நாள் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அதை சரியா கர்த்தர் உன்னை அந்த சூழ்நிலையிலிருந்து அற்புதமா வெளியே கொண்டு வருவார். பாருங்க, அதை வாசிங்களேன். தொடர்ந்து அழைப்பித்தான் தீவிரமாய். உனக்குரிய ஆசீர்வாதம் எப்படி வரும்? தீவிரமாய் வரும். அந்த குறிக்கப்பட்ட நேரத்தில் தாமதமாய் வராது, அது தீவிரமாய் வரும். உன்னை தேடி வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ தேடி போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளை புரிஞ்சுக்கங்க, ஆசீர்வாதத்தை தேடி அலைய வேண்டிய அவசியத்துல நீ இல்ல. ஆமென். அது உன்னை தேடி வரும். நம்புறீங்களா? அல்லேலூயா. அது உனக்குரியது, உனக்கான நியமிக்கப்பட்டிருக்கிற காரியம். நிச்சயமாய் அது உன்னை தேடி வரும்படியாகவே கர்த்தர் உனக்கு உதவி செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். வாசிங்க. வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன். அங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அந்த தேசத்திலே ஒருத்தனையும் வைக்க மாட்டார். உனக்குன்னு ஒரு உயர்வை கொடுக்கணும்னா, புரிஞ்சலன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு, அந்த இடத்துல நீ தான் உயர்ந்தவனா இருக்கணும், நீ தான் சிறந்தவனா இருக்கணும். உனக்காக அந்த தேசத்தையே காலி பண்றதுக்கும் ரெடியா இருப்பார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்காக, உனக்கு ஒருத்தனுக்காக ஆண்டவர் என்ன வேணா செய்வாருங்க. அந்த தேசத்திலே ஒருத்தன் கூட கிடையாதான். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, ஒருத்தன் கூட இல்ல. வாசிங்க. இங்க பாருங்க, இப்ப அவனுடைய சிறைச்சாலையில் இருந்த ஒரு மனுஷனுக்கு சொன்ன விஷயத்தை கர்த்தர் சில நாட்கள் என்ன செய்யல, அது அவனுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வரவே இல்லை. நாம நினைச்சிட்டு இருப்போம், இவங்க எல்லாம் எனக்கு உதவி செய்யறேன்னு. நீ எத்தனை மனுஷன் மட்டும் நம்ம உதவி கேட்டாலும் நடக்காது. கர்த்தர் குறித்த நேரத்துல தான் நமக்கு உதவி வந்து சேரும். குறித்த நேரத்துல தான் நமக்கு நன்மைகள் வரும். அந்த நன்மைகள் நீ தேடி போக வேண்டாம். நன்மையை நீ கேட்டு சோர்ந்து கூட போயிருப்ப. இதுதான்டா நம்முடைய வாழ்க்கைன்னு சொல்லி நீ நொந்து போய் உட்கார்ந்துட்டு கூட இருப்ப. உனக்கே தெரியாம ஒரு அழைப்பு வரும் பாருங்க, உனக்கே தெரியாம ஒரு ஆசீர்வாதம் வரும் பாருங்களேன். வாசிங்கள தொடர்ந்து. கேள்விப்பட்டேன் என்றான். பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல. இங்கதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நாமளா தான் என்ன பண்ணிருப்போம், டக்குன்னு அப்படி ஒரு மாதிரி காலரை தூக்கி விட்டுருப்போம்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு குணத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமாங்க, நான்லாம் ஜெபம் பண்ணனா என்ன வேணா நடக்குங்க அப்படின்னு. நான் அல்ல, கர்த்தரே இந்த மங்களகரமான உத்தரவை என்ன செய்கிறார், அருள செய்கிறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமென். நீங்க சொல்லும் போது இது நான் அல்ல, இந்த வாழ்க்கை, இந்த கிருபை, இந்த வரங்கள், இந்த உயர்வு, இந்த மேன்மைக்கு எல்லாத்துக்கும் காரணமே இயேசு. என்னைக்கு நீங்க இதை அறிக்கை எடுக்கிறீங்களோ அது வரையில் உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சியே கிடையாது. என்னைக்கு நம்முடைய பெருமைக்குரிய எண்ணங்களுக்குள்ள நாம வருகிறோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தோல்வியாக மாறி விடுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நெடுங்காலமாய் காத்திருப்பதில் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நெடுநாளாய் காத்திருக்கிறான், எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே என்று நெடுநாளாய் காத்திருக்கிறான். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவனை வெளியே கொண்டு வந்தார். ஆமேன் சொல்லுங்களேன். ஏற்ற நேரத்தில் அவனுக்கு விடுதலை ஆக்கினார். கர்த்தர் நம்மளை எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாருங்க. ஒத்துக்கொள்றவங்க மட்டும்தான் ஆமேன் சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 5:7 வாசிக்கிறீங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்களை விசாரிச்சு உங்களுக்கு என்ன தேவை, என்ன இருக்கு, என்ன இல்லைன்னு எல்லாம் அறிஞ்சிருக்கிற ஒரு நபர் இருக்காருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம்
25, 26 ஆகிய வசனங்களை இப்ப வாசிக்க போறோம். அன்று ராத்திரில கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில், ஒரு நிமிஷம் கவனிங்க, அவனுடைய தகப்பன் வீட்டுல இருக்கிற காளைக்கு எத்தனை வயசுன்னு யாருக்கு தெரியுது? அவன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் அறிந்திருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உன்னுடைய வீட்டினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இப்ப டப்புன்னு உன்னுடைய பிள்ளையுடைய வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ள ஒரு தடுமாற்றம் வரும். உண்டா இல்லையா? ஆம்பளை கிட்ட பொம்பளையோட வயசை கேட்டா சொல்ல மாட்டான். பொம்பளையோட மாத்தி எங்கேயாவது கேட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு தடுமாற்றம். ஏன்னா நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள பத்தியே நமக்கு என்ன செய்யாது, அவங்களுடைய பிறந்த நாள் தெரியாது, எத்தனை வயசுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த உன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் உரிய காரியங்களை அறிந்திருக்கிற தேவன் பாருங்க. அன்று ராத்திரில கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான, அது என்ன இரண்டாம் காளை, எத்தனை காளை இருக்கு, எவ்வளவு இருக்கு, எத்தனை வயசுல இருக்கு, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பவாது ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க மாத்திரம் நம்பிக்கை இருக்கிற மாதிரி ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்போ உன் குடும்ப சூழ்நிலை அவருக்கு தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் அவருக்கு தெரியும். ஏற்ற நேரத்தில் மாற்றங்களை கொண்டு வருகிறவர், ஏற்ற நேரத்தில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவர், ஏற்ற நேரத்தில் விடுதலையை கர்த்தர் கொண்டு வருகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க சீக்கிரம். அவனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடங்களை தகர்த்து தோப்பை வெட்டி போட்டு கட்டி கொண்டு வந்து பலியிட கடவாய். என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள என்ன இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தணும், எந்த விதத்தில் அதை உபயோகப்படுத்தணும்னு சொல்லி எல்லா திட்டங்களையும் தருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அவர் என்னை விசாரிக்கிறவர். அடிக்கொருக்கா நம்ம சொல்லிக்கங்க, உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கங்க, அவர் என்னை விசாரிக்கிறவர். ஆமே. உனக்கு ஒரு தேவை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துடும். அவர் என்னை விசாரிக்கிறவர். எனக்கு சரியான நேரத்தில் அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். இப்போ இந்த வேத வசனத்தின்படி இப்போ கிதியோனுடைய வீட்டில் இருக்கிறது அவருக்கு தெரியும்னா என் வீட்டில் இருக்கிறது தெரியும். ஆமேனா? என் வீட்டில் இருக்கிறது அவருக்கு தெரியும், மாற்றமே இல்லை. அவர் நிச்சயம் என்னை வெளியே கொண்டு வருவதற்கு அவரே எனக்கு போதுமானவராய் இருந்து அவர் என்னை நடத்துவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஆண்டவர் நல்லவர். சரி, இப்போ நீங்க பாருங்க, அடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களோட கூட பேசும்படி நான் விரும்புகிறேன். நீங்க பாருங்க, ஈசாக்கு ஒரு முயற்சி பண்ணுகிறார். ஈசாக்கு தன்னுடைய வாழ்வின் தேவையான நன்மைகளுக்காக அவர் கடந்து போகிறார், முயற்சி பண்ணுகிறார். ஃபர்ஸ்ட் அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கணும். தூர்த்து போட்டவங்களுமான தோண்டி பேரிட்டான், வெட்டி கண்டார்கள் சொல்லி. கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப ஈசாக்கு வெட்டின அந்த துறவுல அது அவர்களும் வந்து சொந்தம் கொண்டாடுகிறதுனால அது அவனுடையது. கவனிங்க, அது அவனுடையது அல்ல. புரியுதா உங்களுக்கு? நம்ம தான் பிரயாசப்பட்டோம், அவன் தான் முயற்சி பண்ணா, அவன் தான் வெட்டினா, அவன் தான் எல்லாம் பிரயாசம் பண்றான். ஆனாலும் அது அவனுடையது அல்ல. இப்ப அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்க. பண்ணினபடியால், நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, நாமளா யோசனை பண்ணி சில நேரங்களில் இதுதான் என்னுடையது என்று சொல்லி நினைக்கும் போது அது ஏசைக்கிலேயே நம்முடைய ஆசீர்வாதங்கள் அங்கேயே நின்று போயிடும். அதே இடத்துல நின்றுவோம். உன்னுடைய லிமிட் அவ்வளவுதான், அதுக்கு மேல தாண்ட முடியாது உன்னுடைய வாழ்க்கையில. அவனுக்கு தூர்த்து போட்டது ஈசாக்குடைய வாழ்க்கையில நன்மைக்கு எதுவாகவே நடந்தது. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாராகிலும் உனக்கு இடைஞ்சல் பண்ணியிருக்காங்களா, உனக்குரியதை பிடுங்கி வச்சிருக்கிறாங்களா, நீங்க இப்ப கவலைப்பட வேண்டியதில்லை. உனக்குரியது உனக்கே வந்து சேரும். அல்லேலூயா. அது யாரும் தடுக்க முடியாது.
அதை யாரு தடுக்க முடியாது. அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. வேறொரு துறவை வெட்டினா சித்தனா என்று. அப்ப இதுவும் அவனுடையதல்ல, இதுவும் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் அல்ல. வாசிங்க. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறு ஒரு துறவை வெட்டினான். கவனித்துக் கொள்ளுங்க, அதை குறித்து அவர்கள் யாரும் என்ன செய்யல, வாக்குவாதம் பண்ணல. அப்போ வாக்குவாதம் பண்ணல, இடையூறு பண்ணலனால தெரிஞ்சுக்கங்க, அது அவனுக்குரியது. அல்லேலூயா. இப்ப பாருங்க என்ன நடந்தது. அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் தேசத்தில் பழுகும்படி இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். கரங்களை உயர்த்தி ஒரு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கென்று தேவன் நியமித்ததை வேறு ஒருவனும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. நானும் இதுதான் சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. கர்த்தர் என்னை நடத்துகிற பாதையில போக நானும் ஆயத்தமா இருக்கணும். அவன் முயற்சி பண்ணான், பிரயாசப்பட்டான், கிடைக்கல. அதை குறித்து சோர்ந்து போகாத. புரியுதா இல்லைங்களா? பல தொழிலை செஞ்சு பார்த்தேன், பல விதத்துல போராடி பார்த்தேன், பல விதத்துல முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா அது எல்லாம் எனக்கானது அல்லன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. சோம்பேறித்தனமா இல்லை, நான் தப்பான வழிகளுக்கு போகல. வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஒரு பிசினஸ்ல போட்டுக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தலான்னு சொல்லி நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் பாருங்க. அத்தனை திட்டங்களும் தோல்வியா இருந்துச்சு. இப்பதான் புரிஞ்சது, எனக்கான ரெகபோத் அது அல்ல. அல்லேலூயா. எனக்கான ரெகபோத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் அங்கு வந்து நிற்கும் போதுதான் என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. உங்களுக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது உங்களுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்ற நேரத்தில் அந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை கூட்டி கொண்டு வந்து நிறுத்துவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு. நான் ஒரு ஊழியக்காரர் பேசும்போது ஒரு சாட்சி சொன்னாரு. ஒரு ஊழியக்காரர் கேரளால நடந்த ஒரு சம்பவம். வேறொரு இடத்துக்கு ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த கிராமத்துக்குள்ள ஊழியத்துக்கு போகும்போது பஸ் இருக்காதான். ஒரு காலையில ஒரு பஸ், மதியானம் ஒரு பஸ், அவ்வளவுதான். அதோட அது முடிஞ்சிடும். அந்த பஸ் ரிட்டர்ன் வர்றதோ அதோட முடிஞ்சிடும். இப்ப காலையில பஸ் அவருக்கு வர முடியல, மதியானம் பஸ்ஸுக்கு அவரு ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு. வெயில், அந்த கேரளா வெயில்லாம் உங்களுக்கு தெரியும்ல, கொடுமையான வெயில். அதுல டயர்ட் ஆயிட்டாராம். டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப பஸ் வழக்கமா நிக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நிக்குது. இவரால் என்ன செய்யல, பயங்கர டயர்ட் ஆனதுனால அது ஓடி போய் ஏறது கூட பலன் இல்லை. எல்லாரும் ஏறி இறங்கிட்டு இருக்கிறாங்க. அது ஓடி போய் என்னால் பிடிக்க முடியாது, பேசாம என்ன செஞ்சலாம், நான் திரும்பி போயலான்னு சொல்லி யோசிக்கிறார். யோசிக்கிற நேரத்தில் சைடில் ஒரு நாய் ஒன்று அங்கே ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த நாய் என்ன பண்ணுது, இவரையே மறைச்சு பார்த்துட்டு இருக்கு. அந்த நாய் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இவரை நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பா அப்படி முன்னாடி வருது. இவரு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா என்ன செய்யறாரு, அந்த பஸ் இருக்கிற திசை தூக்கி அப்படியே போயிட்டே இருக்கிறார். ஏதாவது விளங்குதா? கடைசியில பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கு, வேகமா தொடர்ந்து ஆரம்பிச்ச உடனே போட்டான் ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் முன்னாடி போய் பஸ் ஏறிட்டாரு. இவருடைய மனசுல என்ன தோணி இருக்குது, ரிட்டன் நம்ம பயங்கர டயர்ட் ஆயிட்டோம், நம்மளால என்ன செய்ய முடியாது, இனி போக முடியாது, இனி போய் எங்க போய் ஊழியம் செய்யறது அப்படின்னு சொல்லி இவரு சரி திரும்பி போயெல்லாம் நினைக்கிற மனுஷனை அங்க பாருங்க. ஓ, நீ என்னுடைய திட்டத்துக்கு போகாம நீ என்ன பண்ணிருக்கிற, வேற ஒரு ரூட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறியா? அங்க ஒரு நாயை உசுப்பி விட்டாரு பாருங்க. அவரு நினைச்சா என்ன வேணா அவரால் செய்ய முடியும். அவரு பஸ்ல ஏறி திரும்பி பார்த்திருக்கிறாரு அந்த நாயை. நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், அப்பாலே போ சாத்தானே என்னை இப்படி பண்ணிட்ட அப்படின்னு. அங்க உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த நாய்க்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய திட்டத்தை இந்த நாய் மூலமாவா நான் புரிந்து கொள்றது. சத்தம் இல்லாம போய் ஊழியத்தை நிறைவேற்றிருக்கிறார். அந்த நாளில் அந்த கிராமத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு, ஒரு எழுப்புதலை ஆண்டவர் உண்டாக்கினாரா. அல்லேலூயா. நமக்கு தெரியாது, நம்முடைய கண்களுக்கு இதெல்லாம் புரியறதே இல்லை. இது ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் ஒரு மனுஷனை நடத்துற பாதைகள் எல்லாம், அதான் நான் சொன்னேன், அது அற்புதமானவைகள், அதிசயமானவைகள். நமக்கு இதெல்லாம் விளங்கவே விளங்காது. இது விளங்கிக் கொள்வதற்கு ஒரு அறிவு வேணும். இந்த பாதையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு அறிவு வேணும். தேவன் நம்மை நடத்த அவரே நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா,
1 சாமுவேல் 16வது அதிகாரம் முதல் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது 16:1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருப்பாய், நிரப்பிக் கொண்டு வா, அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இப்போ லைனா வர்றானுங்க. இப்போ சாமுவேல் தைல கொம்பு என்ன செய்யற, தைலத்தை நிரப்பிட்டு ரெடியா போறாரு. சாமுவேல் ரெடியா போயிட்டு இருக்கும்போது எல்லாருடைய வாழ்க்கையில பாருங்க, தாவீதை குறித்து அவன் தகப்பனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுங்க? அவன் ஆகாதவனாய் தகப்பன் என்ன செய்தான், பார்த்ததுனாலதான் ஆடு மேய்க்க அனுப்பிட்டான். தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் எப்படி பார்த்தாங்க? அகங்காரம் உள்ளவனாய் பார்த்தார்கள். தாவீது உறவுகள் நம்மை பார்க்கிற பார்வைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்முடைய சொந்த பந்தம், நம்மோடு இருக்கிறவங்க, நம்மோடு வாழ்றவங்க எல்லாம் நம்மளை பார்க்கிற பார்வைகள். தகப்பன் எப்படி பார்த்தான்? ஆகாதவனாய் பார்த்தான். சகோதரர்கள் அகங்காரம் உள்ளவனாய் பார்த்தார்கள். சவுல் எப்படி பார்த்தான்னா வாழ்நாளெல்லாம் சத்துருவா பார்த்தான். மனைவி எப்படி பார்த்தானா அற்பமா பார்த்தா. மகன் எப்படி பார்க்கிறான்னா விரோதியா பார்க்கிறான். கர்த்தர் ஒருத்தர் மாத்திரம்தான் ராஜாவா பார்க்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம குடும்பத்துல நம்மளுடைய பார்வைகள் ஒவ்வொருத்தரும் நம்மை குறித்து பார்க்கிற பார்வையெல்லாம் வித்தியாசம். ஆனா கர்த்தர் பார்க்கிற பார்வையே முற்றிலும் வித்தியாசம். சங்கீதம் 70வது வசனம் 72வது வசனம் வரைக்கும் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, கரவடாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார். அவருடைய பார்வை முற்றிலும் மாறுபட்டது. மனுஷன் உங்களை எப்படி பார்க்கிறான்றதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தனால் லைனா வரான். அது அவனுங்களுக்கு உரியதல்ல. சாமுவேல் என்ன பண்றாருன்னா அதை தூக்கி அவன் மேல ஊத்துறதுக்கு போறாரு. ஹைட் வெயிட்டா பார்த்த உடனே அவன் என்ன செய்யறாரு? இவன் தானாக்குன்னு ஊத்துறதுக்கு போறாரு. கர்த்தர் சொல்ல, டே அவசரப்படாத நில்லு. ஒவ்வொன்னா தடுத்து நிறுத்தி அவன் வர வரைக்கும், தாவீது வர வரைக்கும் கூப்பிட்டு அனுப்புறாங்க. இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. கடைசியா ஒருத்தர் இருக்கிறான். அவனை கூப்பிட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் தகப்பன் கூட மறந்துட்டான். லைனா உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு வான்னு சொன்னான்ல, அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அவனையும் கூட்டிட்டு வந்திருக்கணுமா இல்லையா? ஆனா பாருங்க, தகப்பன் மறந்தாலும் கர்த்தர் மறக்கிறது இல்லை. இல்ல இன்னொருத்தர் இருக்கான், வர சொல்லு அப்படின்னு. இவ்வளவுதானா உன் பிள்ளைங்கன்னு சொன்னோன்னு, இல்ல ஒருத்தன் இருக்கிறான், அப்ப அவனை கூட்டு வா அப்படின்னு. அவன் வர வரைக்கும் அவனுக்கான நன்மை, அவனுக்கான அபிஷேகம், அவனுக்கான ஆசீர்வாதம் காத்துக்கிட்டு இருக்கு. சரி, யாருமே வரலையே, இவன் மேல ஊத்திடலாம் ஊத்த முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அது உனக்காக வைக்கப்பட்டிருக்குதுமா, அது உனக்குரியது. நீ வர வரைக்கும் அது உனக்காக காத்துக்கிட்டே இருக்கும். வந்த உடனே இவன் தான் ஊத்து அப்படின்னாரு ஆண்டவர். அவன் மேல ஊற்றப்பட்டது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம், உனக்குரிய நன்மைகள் உனக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, இப்போ அதோனியாவை பார்த்து, அதோனியாவை குறித்து அதோனியா சொல்லுகிற ஒரு காரியம் தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பொழுது ராஜ்யம் என்னுடையதாக இருந்தும் இவன் தான் அதோனியா தான் ராஜாவா வரணும்னு இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்களா? நோக்கமா இருந்தார்கள். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று. சந்தோஷமா இருந்தா புரிஞ்சவங்க தான் சொல்லுவாங்க. இப்போ அதோனியா தன்னை ராஜாவாக நினைச்சுக்கிட்டு ஜனங்களும் அவனை தான் ஏற்றுக்கொள்றாங்க. இப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதோனியா திறமை உள்ளவன். என்ன கவனிக்கிறீங்களா? அவனுடைய திறமையை குறித்து நீங்க பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 1 அதிகாரத்துல 5வது வசனத்துல நீங்க வாசிங்கன்னா, ராஜாவாவேன் என்று சொல்லி உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் ஓடும்
இப்போ அவனுக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமையெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கான். இப்போ அவன் ராஜாவாகக்கூடிய எல்லா தகுதி இவனுக்குள்ள இருக்கா? இவனுக்கு அந்த தகுதி இருக்கு. ஆனா சாலமோன் சாலமோனை பற்றி சொல்லும்போது, நான் போக்கும் வரத்தும் அறியாத சிறுவனா இருக்கிறேன். இவன் யாரு? எங்க போகணும், எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும்னு அறியாத சிறுவனா இருக்கிறான். இந்த அதோனியா யாரு? திறமசாலியா இருக்கிறான். ஆனா கவனிங்க, அவன் சொல்லும்போது அவனுக்குரிய ஆசீர்வாதம் இவன் சொல்றான், என்னை தாண்டி அவனுக்கு என்ன செஞ்சது? அந்த ஆசீர்வாதம் வந்திருக்கு. இது புரிஞ்சா ஏதாவது சொல்லுவாங்க. இந்த இடத்துல நிறுத்த முடியாது. உன் ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிட முடியாது. அவன் நினைச்சாலும் அங்கே நிறுத்திட முடியாது. அந்த ஆசீர்வாதம் இவனை தாண்டி இவனுக்குரியது, இவனுக்கு தான் வந்து சேரும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது அவனுக்குரியது, சாலமோனுக்குரியது. சாலமோனுக்குரிய ஆசீர்வாதத்தை எடுத்து அதோனியாவுக்கு கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அது சாலமோனுக்குரிய நன்மை சாலமோனுக்கே வந்து சேரும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே தாவீது பாருங்க, அவர் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வன் மதுல அவரை எல்லாத்தையும் தாண்டுவதற்கு பழக்கி வைத்தார் கர்த்தர். ஆனா தாண்டி போய் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர் தாவீது, தாண்டாமையே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது சாலமோன். ஆமென். தாவீதை நடத்தினது மாதிரி சாலமோனை நடத்தல. ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமா நடத்துறார். ஆமென் சொல்றீங்களா? உன்னையும் என்னையும் ஆண்டவர் வித்தியாசமா நடத்துகிறார். ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஆண்டவர் அற்புதமா நடத்துறார். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 27வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா 3:27 பாருங்களேன். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் ஒரு நாள் எப்பவும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. கரங்களை வைத்து ஒரு சொல்லுங்களேன். தீர்மானிக்கிறது பரலோகம். யாரு ராஜாவா வரணும்ன்றது தீர்மானிக்கிறது யாரு? பரலோகம் தான் தீர்மானிக்குது. ஒத்துக்கிறீங்களா? நம்ம வீட்டுல நம்முடைய பிள்ளைங்களா நம்முடைய கற்ப பிறப்பாதான் இருக்கும். ஆனா நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, எந்த பிள்ளைய எப்படி நடத்தணும்னு தீர்மானிக்கிறது கர்த்தர். நாம ஜெபம் பண்ணிருப்போம், ஐயோ இந்த பிள்ளை இப்படி படிச்சு இந்த இடக்கு வந்தா இது நல்லா இருக்கும்னு சொல்லி நாம யோசனை பண்ணிட்டு இருப்போம். நம்முடைய தீர்மானம் அல்ல. அல்லேலூயா. அது கர்த்தருடைய தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நமக்கான ஆசீர்வாதம் யார் தடுத்து இருந்தாலும் சரி, குறுக்க நின்றுட்டு இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்து நம்ம கிட்ட வந்து சேரும். அல்லேலூயா. அற்புதமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. சில வசனங்கள். ஆசீர்வதித்து தேவனும் ஆதரித்து வந்த தேவனும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என்றான். வைத்து கண்டு யோசேப்பு கண்டு அது பிரியமில்லாதபடியினால் மனசேயினுடைய தலையின் மேல் யோசேப்பு கேட்கிறார், இவன் மூத்தவன், இவன் மேல இவங்க கையை வைங்க, வலது கையை வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. வாசிங்க. தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், பெருகுவான் பெருகுவான் என்றான். இவ்விதமாய் அவன் ஆசீர்வதித்து இது அவன் யாக்கோபு சொல்றாரு யோசேப்பு கிட்ட, இது எனக்கு தெரியும், இது தீர்மானிக்கப்பட்டது, இது அவனுக்குரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சது? அல்லேலூயா. இவர் கையை வைக்கும் போது இப்படி வைக்கிறாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
கையை வைக்கும்போது மாத்தி வைக்கிறீங்கப்பா அப்படின்னு இவர் சொல்றாரு. இல்ல இது எனக்கு தெரியும், அது அவனுக்குரிய நன்மை, அது அவனுக்கு தான் கொடுப்பேன். ஆமென். அது இவனுக்குரிய நன்மை, அது இவனுக்கு தான் கொடுப்பேன். எனக்கான நன்மை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள்லயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேதுரு தான் பலவீனமான ஆளு, முந்திரி கொட்டை, கரெக்டா? ஆனா சபையினுடைய திறவுகோலை யார்கிட்ட கொடுத்திருக்கணும்? உண்மை சொல்ல போனா யார்கிட்ட கொடுத்திருக்கணும்? நம்ம யார சொல்லுவோம்? நீங்க யாருங்க சொல்லுவீங்க? யார்கிட்ட கொடுத்தா எனக்கு என்ன அப்படின்றீங்களே நீங்க. நான் சொல்லுவேன் யோவான்கிட்ட கொடுத்திருக்கலாம். நீங்க என்ன அக்கா சொல்லுவீங்க? சின்னவன் பெரியவன்லாம் அவன் பின்னாடியே போனவன், மார்புல சார்ந்து பவுல் பின்னாடி வராருப்பா. நான் சொல்லுவேன் அப்படி எனக்கு பிடிச்சது, நான் யோவான்கிட்ட கொடுத்திருக்கலான்னு. ஆனா இந்த திறவுகோலை குறித்து யாருடைய கரத்துல கொடுக்கணும் தேவன் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு? திட்டம் பண்ணிட்டார். அது பாருங்க, அது அவனுடைய கரங்களுக்கு தான் போகும். இந்த சுவிசேஷ வேலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீ திறந்து வச்சதுக்கு அப்புறம் தான்டா இந்த சுவிசேஷ பணியே என்ன செய்ய போகிறது? நடக்க போகுது. மறுதளிச்சவன் என்னென்ன வேலை செஞ்சாலும் அவனை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சார். அல்லேலூயா. ஊழியத்தின் பாதையிலே ஆகட்டும், குடும்பத்திலே ஆகட்டும், படிப்பில் ஆகட்டும், எந்த விஷயத்திலே ஆகட்டும், கர்த்தர் என்னை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு பின்னாடி அவன் பண்ற பிரசங்கத்துல தான் அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, மாற்றங்கள் நடக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பார்க்க முடிகிறது. கர்த்தர் எனக்கான நன்மையை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார். எனக்கு மட்டும்தான் தருவார், என்னை கொண்டுதான் செய்வார். ஆமென். சரி, அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை நம்ம வாசிச்சு, நேரம் போயிட்டு இருக்கு, சீக்கிரமா வாசிப்போம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 23, 24 எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். பின்பு சாமுவேல் கொடுத்து வைத்திருந்தான். வாசிங்க. என்ன சத்தத்தை காணோம்? என்ன இதுக்கெல்லாம் நீங்க சத்தமா வாசிங்க, உண்மையா வாசிங்க. இப்ப நீங்க வாசிச்சது பொய்யா வாசிங்க, உண்மையா வாசிங்களா? உங்களோட ஒரிஜினல் சத்தம் நீங்க வீட்டுல போடுவீங்கல்ல, நீங்க வீட்டுல பேசுவீங்களா, அந்த சத்தத்தோட எல்லாம் வாசிக்கணும். கர்த்தர் பார்க்கிறார். ஒரு நிமிஷம். அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுடைய வஞ்சகமான, கரெக்டா, என்ன வில்லத்தனம் இது? தேவ சமூகம்ல. நான் என்ன சொன்னேன்? என்னை பத்தி என்ன புகழ்ந்தா பேசுங்கன்னு சொன்னேன். கர்த்தரோட வசனத்தை வாசிங்கன்னு சொன்னேன். அது எப்படி வாசிக்கணும்? சரி, உண்மையா வாசிங்க, சரியா வாசிங்க. சரி, வாசிங்க சேர்ந்து. அது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது உனக்குரிய ஆசீர்வாதம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ சுதந்திரிக்கணும், ஆயத்தமா. இல்லை இடப்பட்ட நாட்களில் எந்த விதத்திலும் நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் அவசரப்பட்டு நம்ம திசை திருப்பாதபடி நம்ம காத்து கொண்டு, நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு நீதியில நடக்க உங்களை ஒப்பு கொடுத்து நடப்பீர்களே. ஆனால் கர்த்தர் உன்னை சரியா அந்த இடத்துல பாதையில கொண்டு போய் நிறுத்திடுவார்.